தென்காசி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் வெளியிட அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் பெற்றுக் கொண்டனர். அதன்படி 6,46,357 ஆண் வாக்காளர்களும் 6,75,026 பெண் வாக்காளர்களும் 106 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் என மொத்தம் 13,21,489 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 1,506 இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் இறுதி வாக்காளர் பட்டியலை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சமீரன் இன்று வெளியிட்டார். இதன்படி கோவை மாவட்டத்தில் ஆண்கள், பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 30,50,700 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் திருத்தப் பணிகள் அனைத்து வாக்காளர் பதிவு அலுவலகங்களில் மேற்கொள்ளப்படும் என்றும் இணையதள மூலமாகவும் பொதுமக்கள் தங்கள் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் சமீரன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அலமேலு மங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தனசேகரன் என்பவரிடம் இந்திய விமானப்படையில் வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணமோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த தனசேகரன் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் செய்தார். அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு மோசடி தடுப்பு பிரிவு ஆய்வாளர் கீதா தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது வரை 70 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த வேலுவை வேலூரில் வைத்து போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டத்தின் இறுதி வாக்காளர் பட்டியலை அனைத்து கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு இன்று வெளியிட்டுள்ளார். அதனை மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி பெற்றுக் கொண்டார். அதன்படி மாவட்டத்தில் மொத்தம் 13,65,632 பேர் வாக்காளர்கள் மற்றும் 1,484 வாக்குச்சாவடிகள் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்காளர் பட்டியல் வட்டாட்சியர் அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம், வாக்குச்சாவடி அமைவிடங்கள் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆட்சியர் விஷ்ணு தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, கீழ்கோத்தகிரி, உதகை, முதுமலை புலிகள் காப்பகம் உட்பட பல வனப்பகுதிகளில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக 150க்கும் மேற்பட்ட காட்டுப்பன்றிகள் மர்ம நோயினால் உயிரிழந்துள்ளன. இந்நிலையில் உயிரிழந்த காட்டுப் பன்றிகளிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளில் ஆப்பிரிக்கன் பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தற்போது தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த நோய் மற்ற வனவிலங்குகளுக்கு பரவாது எனவும் மக்கள் இதனால் அச்சப்பட தேவையில்லை எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் பகுதியைச் சேர்ந்த சரவணன், மாரியப்பன் ஆகிய இருவரும் டாடா ஏஸ் லோட் வாகனத்தில் மாடு வாங்க காங்கேயம் செல்வதற்கு கரூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது மாயனூர் அருகே வாய்க்கால் பாலம் பகுதியில் கேரளாவில் இருந்து வந்த லாரி மீது டாடா ஏஸ் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் நிகழ்விடத்திலேயே சரவணன் மற்றும் மாரியப்பன் ஆகிய இருவரும் பலியாகினர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற மாயனூர் போலீசார் உயிரிழந்தோர் உடலை மீட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய லாரி ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கருமாரப்பட்டி கிராமத்தில் கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு சிறப்பு முகாம் கால்நடை மருத்துவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமை ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திருவண்ணாமலை மண்டல இணை இயக்குனர் கால்நடை மருத்துவர் சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இந்த கால்நடை மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு அம்மை நோய் தடுப்பூசி மற்றும் சிறப்பு சிகிச்சை உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கால்நடை ஆய்வாளர் லட்சுமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கான 2023ஆம் ஆண்டுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி இன்று அனைத்து கட்சியினர் முன்னிலையில் வெளியிட்டார். அதனை மாவட்ட வருவாய் அலுவலர் சிவருத்ரையா பெற்றுக் கொண்டார். அதன்படி இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்த வாக்காளர்கள் 13,38,654 பேர் எனவும் இதில் ஆண் வாக்காளர்கள் 6,51,480 பேர் எனவும் பெண் வாக்காளர்கள் 6,86,994 பேர் எனவும் இதர வாக்காளர்கள் 180 பேர் உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காஞ்சிபுரத்தில் மொத்தம் 1,394 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயக்குடி அமர்சேவா சங்கத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மகளிர் அணி சார்பில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சியை தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சிவபத்மநாதன் தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ்குமார், மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் கோமதி நாயகம் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பன்னஹள்ளி, ஓசூர், தளி ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வெளியிட்டார். அதன்படி ஆண், பெண் மற்றும் இதர வாக்காளர்கள் உட்பட மொத்தம் 15,98,806 வாக்காளர்கள் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் மாவட்டத்தில் உள்ள 1,880 வாக்குச்சாவடி மையங்களிலும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பாஜக மாவட்ட பிரிவு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட தேங்காயை தமிழக அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னங்கன்றுகள் மற்றும் தேங்காய்களை கையில் ஏந்தி 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து பாஜக சார்பில் பொதுமக்களுக்கு தேங்காய் விநியோகம் செய்ய காவல்துறை அனுமதி மறுத்ததால் தேங்காய் வழங்கும் முயற்சியை பாஜகவினர் கைவிட்டது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் இன்று வெளியிட்டார். அதன்படி ஆண், பெண் மற்றும் இதர வாக்காளர்கள் என மொத்தம் 29,60,593 பேர் வாக்காளர்களாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 53,370 புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் 67,027 வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்திற்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் பிரதிநிதிகள் முன்னிலையில் வெளியிட்டார். அதன்படி மதுரை மாவட்டத்தில் ஆண், பெண் மற்றும் இதர வாக்காளர்கள் என மொத்தம் 26,49,793 வாக்காளர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் வீரர்களுக்கு ஆன்லைன் முன்பதிவு செய்வதற்கான மென்பொருள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தடுத்தாட்கொண்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாமலை. இவரது மனைவி ரமா கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக முருகன், ராஜேந்திரன், சீனிவாசன் ஆகிய 3 பேரையும் திருவெண்ணைநல்லூர் போலீசார் கைது செய்து விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் அரசு தரப்பில் சாட்சிகள் விசாரணை முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பு கூறப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி சாந்தி குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை மற்றும் தலா 15,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற G20 சின்னம் காட்சிப்படுத்துதல் நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் G20 செல்ஃபி மையத்தை திறந்து வைத்து வெளிப்புற விளம்பர பதாகைகள், G20 அடையாள வில்லை, சுவரொட்டி ஆகியவற்றை வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என திரளாக கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக துணை செயலாளருமான கனிமொழி எம்பியின் பிறந்த நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பிறந்த 7 குழந்தைகளுக்கு தென்காசி நகர்மன்ற தலைவரும் திமுக நகர செயலாளருமான சாதிர் தலைமை தாங்கி மோதிரங்களை பரிசளித்தார். இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் சுப்பையா, நகர பொருளாளர் ஷேக் பரீத் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கடலூர் கம்மியம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் தனது வீட்டின் மின் இணைப்பிற்கு பெயர் மாற்றம் செய்வதற்காக மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இந்நிலையில் மின்வாரிய அலுவலக உதவி மின் பொறியாளர் சசிகுமார் என்பவர் செல்வகுமாரிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை செல்வகுமாரிடம் கொடுத்து மின் பொறியாளரிடம் கொடுக்க கூறியுள்ளனர். அப்போது அதனை பெற்றுக்கொண்ட சசிகுமாரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜக விவசாய அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பில் தேங்காயும் சேர்த்து வழங்கிட வேண்டும் என்று கூறி பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் பயோமெட்ரிக் முறையை ரத்து செய்ய வேண்டும், தொழிலாளர்களை அவமரியாதையாக நடத்தும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட
9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்நிலையில் துணை இயக்குநர் காஞ்சனா மற்றும் உதவி இயக்குநர் பரத் ஒப்பந்த ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கோவிந்தாபுரம் பகுதியில் அரசு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன், சங்குமலையான் ஆகிய இருவரும் மது போதையில் ஜீப்பை இயக்கிக் கொண்டு எதிர்ப்புறம் வந்த ஜெகநாதன் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு சாதியை பற்றி அவதூறாக பேசிய இருவர் மீதும் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இருவரையும் மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆற்காடு சாலை வலசரவாக்கத்தில் மெட்ரோ ரயில் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்ட போது குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் குடிநீர் பெருக்கெடுத்து ஆறு போல ஓடியது. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் உட்பட பலரும் கடும் அவதிக்கு ஆளாகினர். மேலும் இதனால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் வாகன நெரிசலை சீர் செய்தனர். அதனைத் தொடர்ந்து குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்யும் பணி குடிநீர் வாரியம் சார்பாக நடைபெற்று வருகின்றது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொள்ள வந்த போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் மற்றும் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் கீழ்த்தளத்திலிருந்து 2ஆம் தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு லிப்ட் மூலம் சென்றனர். அப்போது லிப்ட் பழுதாகி இடையில் நின்றதால் சுமார் 10 நிமிடம் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் லிப்டிலேயே மாட்டிக்கொண்டனர். உடனே தகவல் அறிந்து வந்த அலுவலக ஊழியர்கள் அமைச்சர் சிவசங்கரை லிப்டில் இருந்து பத்திரமாக மீட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேடங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் செங்கம் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த கோபி ஆகிய இருவரும் அரிசி கடை நடத்துவது போல் ரகசியமாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டுள்ளனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ராஜ்குமாரை கைது செய்து அவரிடமிருந்த 45,000 ரூபாய் ரொக்கப்பணம், 350 லாட்டரி சீட்டுகள் மற்றும் 3 கைபேசி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கோபியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களில் காட்டுப்பன்றிகள் இறங்கி சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் மிகப்பெரிய அளவில் மகசூல் இழப்பு ஏற்படுகிறது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் நெற்பயிர்கள் சேதமாவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ECR சாலையில் உள்ள KPM பெட்ரோல் பங்கில் மகளிருக்கு என்று தனியாக பிங்க் பெட்ரோல் பம்ப் அமைக்கப்பட்டு இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு பெண்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பெட்ரோல் பம்பை துவக்கி வைத்தார். மேலும் துவக்க நாள் பரிசாக 100க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கோவை விழாவை முன்னிட்டு 1916 முதல் 1960 வரையிலான பழங்கால கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களின் அணிவகுப்பு கோவை பந்தய சாலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் துவக்கி வைத்தார். புகைப்படங்களில் மட்டுமே கண்டு ரசித்த பழமையான கார்கள் சாலையில் இயக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அவற்றை புகைப்படம் எடுத்துக் கொண்டதோடு ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். தமிழகத்தில் உயர்த்தப்பட்டுள்ள சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, தேங்காய் விலை வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை முக்கோணம் பகுதியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள உப்புவேலூர் இந்தியன் வங்கி மேலாளரை கண்டித்து 40ற்கும் மேற்பட்டோர் வங்கியின் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூறிய பாதிக்கப்பட்டோர், தாங்கள் தாட்கோ மூலமாக லோன் பதிவு செய்தோம், அதை தாட்கோ விசாரணை செய்து ஒப்புதல் சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆனால் இந்தியன் வங்கியின் மேலாளர் எங்களின் லோன் கடனை நிராகரித்துள்ளார். இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி போராட்டம் நடத்துவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த நிலை தொடர்ந்தால் போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் கடக்கத்தூர், பாப்பாரப்பட்டி, முத்துக்கொண்டன்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 50ற்கும் மேற்பட்ட உருண்டை வெல்லம் தயாரிக்கும் ஆலைகள் இயங்கி வருகின்றன. தற்போது 1 கிலோ வெல்லம் 40 ரூபாய்க்கு விற்பனையாவதால் போதிய லாபம் இல்லை எனவும், இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் வெல்லம் விற்பனையாகவில்லை என்று வெல்ல ஆலையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பில் உருண்டை வெல்லம் சேர்த்து வழங்கினால் தங்களது வாழ்வாதாரம் மேம்படும் என ஆலை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அரசினர் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு
வனவிலங்குகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்த்திட கலை நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த கலை நிகழ்ச்சியை ஆனைமலை புலிகள் காப்பக உதவி வன பாதுகாவலர் செல்வம் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மானாம்பள்ளி வனச்சரகர் மணிகண்டன், கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள், வனத்துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.